இப்பொழுது கன்னியா ராசி அவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் செல்வதால் அவர்கள் ஏழரை நாட்டு சனி 2ஆம் இடத்தில், அதாவது ஜென்ம சனி 2இல் பாத சனியாக போவதால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது இந்த பாத சனியை குரு பகவான் பார்க்கின்றார். 4-7 கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்வை செய்வதால் அவர்களுக்கு இந்த பாத சனி ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும், அவர்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும், அவர்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது. எப்பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்வை செய்கின்றார்களோ அதே சனி அவர்களுக்கு வண்டி, வீடு, வாசல், வாகனத்தையும் கொடுக்கின்றன, கல்வியும் கொடுக்கின்றன, நண்பர்களால் உதவியும் கொடுக்கின்றன, பெற்றோர்களால் அவர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் சொத்துக்களும் கொடுக்கின்றன. சனி பகவான் அவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்வதால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வும் வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தை பார்வை செய்வதால் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமையும், தடைப்பட்ட தொழிலும் அமையும். இந்த சனி பகவான் அவர்களுக்கு பாத சனியாக இருப்பதால் சற்று அலைச்சல் கொடுக்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குரு 8இல் இருந்து கேந்திராதிபதி குரு 4-7 கூடிய குரு எப்பொழுதுமே கேந்திராதிபதி கெட்டால் யோகத்தை தான் கொடுப்பார். அதே கேந்திராதிபதி குரு அதே கன்னியா ராசியினுடைய 2ஆம் ஸ்தானத்தை, குடும்ப தனஸ்தானத்தை பார்வை செய்வதால் அவர்களுக்கு நிச்சயமாக நன்மையை தான் கொடுக்கும்.